ஹாய் வியூவர்ஸ், ஐபிஎல்லுடைய எல்லா மேட்சஸ்க்கும் நியூமராலஜி படி ப்ரெடிக்ஷன்ஸ் வந்து பார்த்துட்டு வந்திருக்கோம். அந்த வகையில் நம்ம இன்றைக்கி வந்து பார்க்க போகிறது ஐபிஎல்லுடைய 12வது மேட்ச்சு. இந்த மேட்ச்சில் வந்து கேகேஆர் கொல்கத்தா நைட் ரைடர்ஸும் பிபிகேஎஸ் பஞ்சாப் கிங்ஸ் வந்து மோதுறாங்க. மார்ச் 6ஆம் தேதி திங்கட்கிழமை நைட்டு 7:30 மணிக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மேட்ச் வந்து ஸ்டார்ட் ஆகுது. இந்த மேட்ச்சில் யாரெல்லாம் வந்து எப்படி வந்து பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க, யார் வந்து அதிக ரன்ஸ் அடிப்பாங்க, யார் அதிக விக்கெட்ஸ் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு வந்து இருக்குது, யாரை வந்து கேப்டன் அண்ட் வைஸ் கேப்டன் போடலான்னு ஒரு ஃபுல் மேட்ச் ப்ரெடிக்ஷன் வந்து இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம். கடைசியாக வந்து பார்த்தோன்னா டிசி vs எம்ஐ மேட்ச்சுக்கு வந்து ப்ரெடிக்ஷன் வந்து கொடுத்துருந்தோம். அந்த மேட்ச் ப்ரெடிக்ஷன் வந்து ரொம்பவே வந்து நல்லா வந்துருந்துச்சு. கேப்டன் வைஸ் கேப்டன் முதல்ல நல்லா வந்து வந்திருந்தாங்க. நிஷாங்கா கொடுத்துருந்தோம், சூரியகுமார் அதை கொடுத்துருந்தோம். 2 பேருமே நல்லா வந்து விளையாண்டுருந்தாங்க. அதே போல் நம்ம வந்து டாஸுக்கு அப்புறம் கொடுத்த டீமில் வந்து பார்த்திங்கன்னா ரிக்கல்டன் கொடுக்கல, திலக் வர்மா கொடுக்கல. இவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வந்தோடனே வந்து விக்கெட் ஆகிட்டு வந்து போயிட்டாங்க. ரோஹித் சர்மா வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருந்தேன். கரெக்டாக சொல்லியிருந்தேன், அவர் வந்து 25 to 30 ரன்ஸ் அடிப்பார்னு. 33 35 வந்து பார்த்திங்கன்னா அடிச்சு வந்து விக்கெட் வந்து ஆனார். அதெல்லாம் வந்து பார்த்துருவீங்க. அப்புறம் வீடியோவில் வந்து சொல்லியிருந்திருப்பேன், கேஎல் ராகுலுக்கு வந்து நல்லா இல்லை, அதே போல் ரிக்கல்டனும் நல்லா இல்லைன்னு சொல்லியிருந்தேன். 2 பேர் தான் அந்த விக்கெட் கீப்பரில் வந்து இருந்தாங்க. ஸோ யாராச்சும் ஒருத்தர் எடுத்தாங்கன்னா அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா டாஸுக்கு அப்புறம் கொடுத்ததில் கேஎல் ராகுல் வந்து கொடுத்துருந்தேன். ஸோ ஏதாவது கொஞ்சமாக பாயிண்ட் எடுப்பார் பார்த்தேன், அவர் அது கூட எடுக்கலை, சுத்தமாக வந்து எடுக்காமல் வந்து போயிட்டார். அப்புறம் இந்த சைடு வந்து நிதிஷ் ராணா, அக்ஷர் பட்டேலாம் வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு பாயிண்ட்டுமே வந்து அந்த மேட்ச்சில் வந்து எடுக்கலை. அது மாதிரி சமீர் ரிஷி நம்ம சொல்லியிருந்த மாதிரியே அந்த மேட்ச் வந்து பார்த்திங்கன்னா அடி பொழந்துட்டு வந்து போயிட்டார். ஸோ ப்ரெடிக்ஷன் நல்லாவே வந்து வந்துருந்துச்சு. அதே மாதிரி முகேஷ் குமார் ஃபஸ்ட்டு மேட்ச்சில் விக்கெட் எடுக்க மாட்டார்னு சொல்லியிருந்தேன், அதே மாதிரி அவர் எடுக்கலை. இந்த மேட்ச்சில் விக்கெட் எடுப்பார்னு சொல்லியிருந்தேன், நல்லா அந்த விக்கெட் வந்து எடுத்திருந்தார். பெரிய பிளேயர் லுங்கிங்கிரியை கூட நம்ம அந்த மேட்ச்சில் கொடுக்கல, அவருக்கு பதிலாக முகேஷ் குமார் கொடுத்துருந்தோம். முகேஷ் குமார் தான் வந்து பார்த்திங்கன்னா அன்றைக்கி அதே விக்கெட் வந்து எடுத்திருந்தார். ஸோ இந்த மேட்ச் டிசி vs எம்ஐ மேட்ச்சில் வந்து பார்த்திங்கன்னா ப்ரெடிக்ஷன் வந்து நல்லாவே வந்து வந்துருந்துச்சு. யாரெல்லாம் வந்து டீம் போட்டு வின் பண்ணியிருந்தீங்கன்னா வந்து கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். அதுக்கு அடுத்த மேட்சஸ் எதுக்குமே நான் வந்து ப்ரெடிக்ஷன் வந்து கொடுக்கல. அந்த சாட்டர்டே சண்டே வந்து பார்த்திங்கன்னா 4 மேட்ச் வந்துச்சுன்னா எல்லாமே வந்து பண்ண முடியாது, அது வந்து கஷ்டமாக இருந்திருக்கும். திங்கள் டு வெள்ளி வந்து பார்த்திங்கன்னா வீடியோ வந்து வந்துடும். இந்த சனி ஞாயிறு மேட்ச்சுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஏதாச்சும் ஒரு மேட்ச்சுக்கு நான் வந்து வீடியோ போட வந்து ட்ரை வந்து பண்ணுறேன். இப்போ இன்றைக்கி இந்த மேட்ச் ப்ரெடிக்ஷன் வந்து பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இன்னும் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறந்தாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. டெலகிராம் சேனல் யாரும் ஜாயின் பண்ணாமல் இருந்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் வந்து லிங்க் கொடுத்துருக்கேன், அதில் போய்ட்டு வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ஏன்னா எல்லா விதமான அப்டேட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா டெலகிராம் சேனல் தான் வந்து வரும். ஸோ மறந்துடாமல் டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இன்றைக்கி மேட்ச் ப்ரெடிக்ஷன் வந்து பார்க்கலாம். ஏப்ரல் 6 6-2 காம்பினேஷன், அதாவது சுக்கிரன் சந்திரன் சேர்ந்த காம்பினேஷன். அதுபடி நம்ம ப்ரெடிக்ஷன்ஸ் வந்து பார்க்கல. ஃபஸ்ட்டு கேகேஆரில் வந்து பார்த்தோம்னா அஜின்கியா ரஹானேட்டேருந்து ஒரு 30 ரன்ஸ் வந்து எதிர்பார்க்கலாம். ஓரளவுக்கு நல்லா விளையாடுறதுக்கான வாய்ப்பு வந்து அவருக்கு வந்து இருக்குது. நெக்ஸ்ட்டு ஃபின்னாலன் வந்த உடனே வந்து பார்த்திங்கன்னா விக்கெட் ஆகிற மாதிரி தான் வந்து இருக்கும். இன்றைக்கி பெருசாக பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு வந்து இல்லை. அதுக்கு அடுத்தது அங்கிரிஷ் ரகுவன்ஷி நல்லா விளையாடுறதுக்கான வாய்ப்பு வந்து இருக்குது. லாஸ்ட் 2 மேட்சும் வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து விளையாண்டுருக்காரு. இந்த மேட்ச்சும் நல்லா விளையாடுறதுக்கான வாய்ப்பு அவருக்கு வந்து இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தோம்னா கேமரான் கிரீன், ரிங்கு சிங், அன்குல் சுதாகர் ராய், இவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு வந்து இல்லை. அடுத்தது ரமன்தீப் சிங்க்கு இன்றைக்கி எக்ஸலண்ட்டாக வந்து இருக்குது. ரமன்தீப் சிங்கிட்டேருந்து பேட்டிங்கில் ஒரு 30+ ரன்ஸும், பவுலிங் போட்டார்னா ஒரு 2 விக்கெட் அவர்கிட்ட வந்து எதிர்பார்க்கலாம். அடுத்ததாக சுனில் நரேன், கார்த்திக் தியாகி, வருண் சக்கரவர்த்தி, இவங்கெல்லாம் அதிகப்படியான விக்கெட்ஸ் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு வந்து இல்லை. ஒரு விக்கெட் எடுப்பாங்க, இல்லைனா விக்கெட்டே எடுக்க மாட்டாங்க. பிரசிங் முசரபானி, வைபவ் அரோரா, இவங்க 2 பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக வந்திருக்கு. கேகேஆரில் அதிகப்படியான விக்கெட்ஸை வைபவ் அரோராவும் பிளஸ்ஸிங் முசரபானி எடுக்கிறதுக்கான வாய்ப்பு வந்து அதிகமாக வந்திருக்கு. வைபவ் அரோராட்டேருந்து 2+ விக்கெட்ஸும், பிளஸ்ஸிங் முசரபானிகிட்டேருந்து 2+ விக்கெட்ஸும் வந்து எதிர்பார்க்கலாம். அதே போல் கேகேஆரில் அதிகப்படியான ரன்ஸ் அடிக்கிறதுக்கான சான்ஸ் வந்து பார்த்தோம்னா ரமன்தீப் சிங்க்கு வந்து இருக்குது. நெக்ஸ்ட்டு பிபிகேஎஸில் வந்து பார்க்கலாம். பிபிகேஎஸ் பஞ்சாப் கிங்ஸில் வந்து பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு பிரியன் சாரியா போன மேட்ச்சில் வெறும் 10 பாலை பிடிச்சிட்டு 40 ரன் அடிச்சுட்டு மேன் ஆஃப் த மேட்ச் வாங்கிட்டு வந்து போயிட்டார். அந்த மேட்ச்சில் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து அவரை சொல்லியிருந்திருப்பேன், அவர் அதிகப்படியான ரன்ஸ் அடிக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருந்திருப்பேன். அவரை கேப்டன்லேயே வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து கொடுத்துருந்துருப்பேன். வீடியோவில் பார்த்தீங்கன்னா வந்து தெரியும், பார்க்காதவங்க வீடியோ போய்ட்டு வந்து பாருங்கள், அதில் வந்து சொல்லியிருந்திருப்பேன் பிரியன் சாரியா வந்து கேப்டனே ட்ரை பண்ணலான்னு. ஸோ அவருக்கு நல்லா இருந்துச்சு, நல்லா விளையாடுவார்னு சொல்லியிருந்தேன், நல்லா விளையாண்டார். அதுக்கு முதல் மேட்ச் பஞ்சாப் கிங்ஸோட ஃபஸ்ட்டு மேட்ச்சில் அவர் சரியாக விளையாட மாட்டார்னு சொல்லியிருந்திருப்பேன். ஸோ அந்த மேட்ச் வந்து வந்தோடனே விக்கெட் ஆகிட்டார். இப்போ இந்த மேட்ச் வந்து பார்த்தோன்னா பிரியன் சாரியா வந்தோடனே வந்து பார்த்திங்கன்னா விக்கெட் ஆகிற மாதிரி தான் வந்திருக்கும். இவர் பெரிய பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு வந்து இன்றைக்கி அவருக்கு வந்து இல்லை. அடுத்ததாக பிரப்சிம்ரான் சிங், லாஸ்ட் 2 மேட்ச்சும் அவர் நல்லா விளையாடுவார்னு சொல்லியிருந்தோம், நல்லா வந்து விளையாண்டார். இந்த மேட்ச்சும் நல்லா விளையாடுறதுக்கான வாய்ப்பு வந்திருக்கு. லாஸ்ட் மேட்செல்லாம் விட இந்த மேட்ச்சில் இன்னுமே நல்ல பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு வந்திருக்கு. பிரப்சிம்ரான் சிங்கிட்டேருந்து 30+ ரன்ஸ் வந்து எதிர்பார்க்கலாம். 30+ ரன்ஸ் வந்து அடிக்கிறதுக்கான சான்ஸ் வந்து அவருக்கு வந்து இருக்குது. அடுத்ததாக கூப்பர் கனோலி, லாஸ்ட் 2 மேட்சாக சூப்பரான பர்ஃபார்மன்ஸ் வந்து பண்ணியிருக்காரு. இந்த மேட்ச்சும் ஓரளவுக்கு நல்ல பர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுத்துருவார். கூப்பர் கனோலிட்டேருந்து 25 to 30 ரன்ஸ் வந்து எதிர்பார்க்கலாம். அதாவது அன்றைக்கி மேட்ச்சில் வந்து ரோஹித் சர்மா விளாண்ட மாதிரி ஒரு பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு வந்துருக்கு. ஒரு பெரிய ஸ்கோராக அடிக்க மாட்டார், அதே நேரம் வந்தோடனே விக்கெட் ஆகிட மாட்டார், ஓரளவுக்கு நல்ல ஸ்கோர் வந்து அடிப்பார், ஒரு டீசெண்டான ஸ்கோரு. அடுத்ததாக ஸ்ரேயாஸ் ஐயர்
ஸ்ரேயாஸ் ஐயர்கிட்டருந்து 30+ ரன்ஸ் வந்து எதிர்பார்க்கலாம். அடுத்து நேகல் வதேரா. லாஸ்ட் 2 மேட்ச் பிபிகேஎஸ் ப்ளே பண்ண மேட்ச்சில் நம்ம நேகல் வதேரா வந்து கொடுக்கவே வந்து இல்லை. அவருக்கு நல்லா இல்லை, வந்தோடனே அவுட் ஆகிற சொன்னோம். 2 மேட்சும் வந்தோடனே வந்து அவுட் ஆகிட்டார். நேகல் வதேராவையும் கொடுக்கல, சசங் சிங்கையும் கொடுக்கல, ஸ்டோயினிஸையும் கொடுக்கல லாஸ்ட் 2 மேட்சாக. இப்போ இந்த மேட்ச் வந்து பார்த்தோம்னா நேகல் வதேரா ஒரு எக்ஸலண்டான பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு வந்திருக்கு. லாஸ்ட் 2 மேட்சும் அவர் சரியாக விளையாடலை. அப்புறம் வந்து பார்த்தோம்னா போன வருஷம் ஜூன் 3 நடந்த பிபிகேஎஸ் ஆர்சிபிக்கான ஃபைனல் மேட்ச்சில் வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து சரியாக விளையாடாமல் போயிட்டார். ரொம்ப ஸ்லோவாக ஆடி விக்கெட்டையும் கொடுத்துட்டு மேட்சே வந்து அவர் தான் மாற்றிட்டு போனார். பிபிகேஎஸ் வந்து கப்பு வாங்காமல் போனதுக்கான ரீசன் வந்து பார்த்திங்கன்னா நேகல் வதேரா தான் சொல்லிட்டு அவர் டீமில் வந்து எடுக்கணும் எல்லாமே சொல்லிட்டு வந்திருந்தாங்க. அதே போல் இந்த வருஷம் ஃபஸ்ட் 2 மேட்ச்லையுமே அவர் சரியாக விளையாடலை. சுத்தமாக விளையாடாமல் வந்து பாலை சாப்பிட்டு உடனே அவுட் ஆகிட்டு வந்து போயிட்டார். ஸோ இந்த மேட்ச் 11ல் அவர் இருக்க மாட்டாருன்னு தான் நிறைய பேர் சொல்கிறாங்க. ஒருவேளை இன்றைக்கி 11ல் அவர் இருந்தார்னா இன்றைக்கி ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் பண்ணிடுவார். அவர்கிட்ட வந்து பார்த்தோம்னா ஒரு 30+ ரன்ஸ் வந்து எதிர்பார்க்கலாம். அடுத்ததாக சசங் சிங் லாஸ்ட் 2 மேட்சாக பெருசாக எந்த பர்ஃபார்மன்ஸ் வந்து பண்ணலை. இந்த மேட்சும் அதே மாதிரி தான். அவர்கிட்ட ஒரு டீசெண்டான பர்ஃபார்மன்ஸ் தான் வந்து எதிர்பார்க்க வந்து முடியும். ஒரு பெரிய ஸ்கோர் எதிர்பார்க்க வந்து முடியாது. நெக்ஸ்ட்டு மார்க்கஸ் ஸ்டாய்னிஸ் லாஸ்ட் 2 மேட்ச் நம்ம கொடுக்கல, சரியாக விளையாட மாட்டான்னு சொல்லியிருந்தோம். பந்து போட்டாலும் அடிவாகன்னு சொல்லியிருந்தோம். போன மேட்ச் தான் அவருக்கு பந்து கொடுத்தாங்க, ஃபஸ்ட்டு மேட்ச்சில் கொடுக்கல. போன மேட்ச் பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரே ஒரு போட்டு அடி வாங்கியிருப்பார், முரட்டு அடி பிரித்து விட்டுருப்பாங்க. ஆனால் இந்த மேட்ச் வந்து பார்த்திங்கன்னா அவர் பந்து போட்டாலும் விக்கெட் விழுகும், பேட்டிங் வந்தாலும் 2 அடி குமிச்சிட்டு வந்து போயிடுவார். மார்க்கஸ் ஸ்டாய்னிஸுக்கு இன்றைக்கி டே வந்து ரொம்பவே வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக வந்திருக்கு. அதாவது இது வரைக்கும் முன்னாடி விளையாடாமல் இருந்தவங்க ஃபுல்லாக இன்றைக்கி பர்ஃபார்ம் பண்ணுவாங்க பஞ்சாப் கிங்ஸில். அதாவது அது வந்து நேகல் வதேராவாக இருக்கட்டும், ஸ்டோயினிஸாக இருக்கட்டும், இவங்க 2 பேரும் பார்த்திங்கன்னா இன்றைக்கி மேட்ச்சும் நல்ல பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு வந்திருக்கு. முக்கியமாக ஸ்டோயினிஸ் வந்து பவுலிங் கொடுத்தாங்கன்னா, பவுலிங் கண்டிப்பாக கொடுப்பாங்க தெரிஞ்சால் கேப்டன் வைஸ் கேப்டன் ட்ரை பண்ணலாம். ஒரு நல்ல பாயிண்ட்ஸை வந்து இன்றைக்கி வந்து எடுத்துடுவார். அவருக்கு வந்து எக்ஸலண்ட்டாக வந்து இருக்குது. நெக்ஸ்ட்டு மார்க்கோ ஜான்சன்ட்டு 2 விக்கெட் வந்து எதிர்பார்க்கலாம். பேட்டிங் வந்ததுனால ரன்ஸ் அடிப்பார். அடுத்தது ஷேவியர் பாட்லட் 1லேருந்து 2 விக்கெட் எடுக்கிறதுக்கான சான்ஸ் வந்து அவருக்கு வந்து இருக்குது. அடுத்தது யஸ்வேந்திர சாகல் லாஸ்ட் 2 மேட்சும் நல்ல விக்கெட்ஸ் வந்து எடுத்துகிட்டு வந்திருக்காரு. நம்மளும் சிவிசியில் கொடுக்குறோம், நல்லாவே வந்து பர்ஃபார்ம் வந்து பண்ணுறாரு. இந்த மேட்சும் அதே போல் ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு வந்து இருக்குது. சாகல்கிட்ட இருந்து 2 விக்கெட் வந்து எதிர்பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு ஹர்ஷ்தீப் சிங்கிட்ட 1 விக்கெட் எதிர்பார்க்கலாம். ஹர்ஷ்தீப் சிங்கை நம்பி போக வந்து முடியல, ஏன்னா லாஸ்ட் 2 மேட்சும் நல்லதாக வந்துருச்சு, விக்கெட்டே எடுக்க மாட்டார், என்னென்னு வந்து தெரியல. ஸோ எப்படின்னு வந்து பார்த்துக்கோங்க. லாஸ்ட்டாக பார்த்தோன்னா இம்பேக்ட் பிளேயர் வைசாக் விஜயகுமாருக்கு நல்லா இருக்குது. அவர்கிட்ட 2+ விக்கெட்ஸ் வந்து எதிர்பார்க்கலாம். பிபிகே சைடில் அதிகப்படியான விக்கெட்ஸ் எடுக்கிறதுக்கான சான்ஸ் வந்து பார்த்தோம்னா வைசாக் விஜயகுமாருக்கும் ஸ்டாய்னிஸுக்கும் வந்து இருக்குது. பேட்டிங்கில் அதிகப்படியான ரன்ஸ் அடிக்கிறதுக்கான சான்ஸ் வந்து அதுவுமே நேகல் வதேரா ஸ்டோயினிஸ் தான் வந்து இருக்குது. சிம்ரன் சிங்கும் அடிக்கிறதுக்கான வாய்ப்பு வந்து இருக்குது. இப்போ 2 டீமே சேர்த்து யாரெல்லாம் வந்து எப்படி வந்து பெர்ஃபார்ம் பண்ணணும்னு வந்து பார்த்தோம். நெக்ஸ்ட் யாரெல்லாம் வந்து ஒரு பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் பண்ணுவாங்க, அதாவது ட்ரீம் டீமில் யாரெல்லாம் வரதுக்கான சான்ஸ் இருக்குது, அப்புறம் யாரை வந்து கேப்டன் அண்ட் வைஸ் கேப்டன் போடலாம் அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இன்னும் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்த்தீங்கன்னா மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. டெலகிராம் சேனலில் யாரும் இன்னும் ஜாயின் பண்ணாமல் இருந்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், அதில் போய்ட்டு வந்து மறந்துடாமல் ஜாயின் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ யாரெல்லாம் ஒரு பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் கொடுப்பாங்க அப்படின்னு வந்து பார்க்கலாம். அதுபடி பார்க்குறப்போ அஜின்க்யா ரஹானே, அங்கிரிஷ் ரகுவன்ஷி, ரமன்தீப் சிங், வைபவ் அரோரா, பிளெஸ்ஸிங் முசரபானி, பிரப் சிம்ரன் சிங், ஸ்ரேயாஸ் ஐயர், நேகல் வதேரா, மார்க்கஸ் ஸ்டாய்னிஸ், மார்க்கோ ஜான்சன், யஸ்வேந்திர சாகல், வைசாக் விஜயகுமார், இவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு வந்து இருக்குது. இவங்க தான் அந்த ட்ரீம் டீம் பிளேயர்ஸும். நெக்ஸ்ட் யாரை வந்து கேப்டன் அண்ட் வைஸ் கேப்டன் போடலாம் அப்படின்னு வந்து பார்த்தோன்னா அதுபடி பார்க்குறப்போ ரமன்தீப் சிங், மார்க்கஸ் ஸ்டாய்னிஸ், வைசாக் விஜயகுமார், நேகல் வதேரா, இவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சிவிசியை வந்து ட்ரை பண்ணலாம். அப்புறம் நான் இங்கே முக்கியமாக சொல்லிக்கிறது, இது வந்து ஒரு காமனான ப்ரெடிக்ஷன் தான். இதில் எந்த டீம் வந்து ஃபஸ்ட் பேட்டிங் செகண்ட் பேட்டிங் பிடிக்கிறாங்கிறத பொறுத்து இதில் ஒரு சில சேஞ்சஸ் வந்து இருக்கும். ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நான் டாஸ் போட்டதுக்கு அப்புறம் தான் வந்து அப்டேட் பண்ணுவேன் என்னோடய டெலகிராம் சேனலில். ஸோ டெலகிராம் சேனலில் மறந்துடாமல் வந்து ஜாயின் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மேட்ச்சில் யார் வந்து வின் பண்ணும் அப்படின்னு வந்து பார்த்தோன்னா இப்போ வரைக்கும் எடுத்துருக்கக்கூடிய ப்ரெடிக்ஷனில் பஞ்சாப் கிங்ஸ் தான் வின் பண்ணுறதுக்கான சான்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக வந்திருக்கு. இந்த மேட்ச்சில் ஒன் சைடாக கூட பஞ்சாப் கிங்ஸ் வந்து வின் பண்ணலாம்.